ஆனால் செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது வந்து இலைமறைவு காய்மறைவாக நம்முடைய முன்னோர்கள் வைத்துள்ளார்கள். செவ்வாய் தோஷம்னு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தான் தாம்பத்தியத்துக்கு அதிபதியான ஒரு விஷயம். ஸோ தாம்பத்தியம் 2 பேருடைய இன்டர்கோர்ஸ் விஷயங்கள், கணவன் மனைவியோட உறவு முறைகள், இன்டிமெசியாக இருக்கிறது எல்லாமே வந்து ரத்தக்காரகன் என்று சொல்லுவாங்க, குருதிக்காரகன் சொல்லுவாங்க, மங்களக்காரகன். நிறைய பேர் என்ன பண்ணால் செவ்வாய் தோஷனால் செவ்வாய்னா கெட்டவனே சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பான ஒரு விஷயங்க. இவங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமாக இருந்து இந்த பொண்ணுக்கு இல்லைன்னா அது மேட்ச் ஆகாது. அதனால தான் செவ்வாய் தோஷ பொருத்தம்ன்றது. இவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு இருக்கிற 2 பேருக்கும் அதில் இன்டிமசி நல்லா இருக்கும். அதுதான் விஷயம். ஸோ வந்து ஒருத்தவங்களுடைய கணவன் மனைவி பிரிவினைக்கு காரணமே தாம்பத்தியமும் ஒரு காரணம். பெட்ல சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்க இது பண்ண மாட்டாங்கன்னா சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அந்த இன்டிமசியாக இருக்கணும் அப்படின்னும் போது தாம்பத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் தோஷமும் செவ்வாயும் நல்லா இருக்கும் 2 பேருடைய ஜாதகத்திலையும். அப்படின்னும் போது ஒருத்தருக்கு நல்லபடியாக இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அது வேஸ்ட். அதே மாதிரி இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா செவ்வாய் தோஷம் இல்லாதது பண்ணக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம்.